இந்தியாவில் இப்போ இருக்க பிரச்சனைகளில் ஒன்று எரிவாயு பற்றாக்குறை. இப்போ திடீர்னு கடலுக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய எரிவாயு புதையல் இந்தியாவுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி மட்டும் கிடைச்சா வெளிநாடுகள்லேருந்து நாம் வாங்கக்கூடிய பெட்ரோல் கேஸ் அளவை வருங்காலத்தில் கணிசமான அளவில் குறைக்க முடியும். பல ஆயிரம் கோடி ரூபாய் நமக்கு மிச்சமாகும். இந்தியாவுடைய எதிர்காலத்தையே இது மாற்றிடும். உண்மையாவே அப்படி ஒரு அதிசயமான வாய்ப்பு இப்போ அந்தமான் தீவு கடல் பகுதியில் கிடைச்சிருக்கு. அங்க கடலுக்கு அடியில புதுசா இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவோட கயானாவா இந்த அந்தமான் பகுதி மாறுமா? கயானா அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு. அங்க கடல்ல கிடைச்ச பெரிய எண்ணெய் வளத்தால அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே இப்ப தலைகீழா மாறிடுச்சு. அப்படி ஒரு ஜாக்பாட் இந்தியாவுக்கு அடிக்குமா? ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அந்தமான் தீவுகள் இந்தியாவுடைய ஒரு யூனியன் பிரதேசம். இது வங்காள விரிகுடால கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. புவியியல் ரீதியா பார்த்தா இது சென்னையிலிருந்து சுமார் 1360 கிலோமீட்டர் தூரம். இது அந்தமான் மற்றும் நிக்கோபார் அப்படின்னு 2 தீவு கூட்டங்களை உள்ளடக்கினது. செல்லுலார் சிறை அந்தமான்ல தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆக்டிவ் எரிமலை அங்கதான் இருக்கு, அந்தமான்ல இருக்கக்கூடிய பேரன் தீவுல. உலகில் வெளித்தொடர்பே இல்லாம வாழக்கூடிய சென்டினல் பழங்குடிகள் இங்கதான் இருக்காங்க. இவங்களும் அந்த தீவை விட்டு வெளியேற மாட்டாங்க, உள்ளேயும் யாரையும் விட மாட்டாங்க. பக்கத்துல போனாலே வில் அம்புகளை வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. இப்ப இருக்கக்கூடிய நவீன நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி அந்த பழங்குடிகளுக்கு கிடையாது. ஒரு சின்ன நோய் கூட ஒட்டுமொத்த இனத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த தீவு பகுதிக்கு போக பொதுமக்களுக்கு அரசு தடை விதிச்சிருக்கு. 2004 சுனாமி வந்துச்சுல, அப்போ உலகமே எவ்வளோ பாதிப்படைஞ்சது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த சென்டினல் பழங்குடிகள் மட்டும் தங்களுக்கு இயற்கை மேல இருந்த அதீதமான அறிவாற்றலால முன்கூட்டியே தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்தமான் தீவுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய அரசு நிறுவனமான ஆயில் இந்தியா லிமிடெட் அந்தமான் கடல்ல ஸ்ரீ விஜயபுரம் 3 அப்படின்னு ஒரு கிணறு தோண்டினாங்க. கடல்ல கிணறு தோண்ட முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். தோண்ட முடியும். அதாவது சிறப்பு கப்பல்கள் இருக்கு, துளையிடும் கப்பல்கள், ட்ரில் ஷிப்ஸ் அல்லது மிதக்கும் தளங்கள் இருக்கும். இந்த கப்பலோட நடுப்பகுதியிலிருந்து கடலோட அடிமட்டம் வரைக்கும் ஒரு பெரிய இரும்பு பைப்பை இறக்குவாங்க. கடலோட தரைப்பகுதி வந்ததும் அங்க இருக்கக்கூடிய பாறைகளை தொலைச்சுக்கிட்டே இன்னும் பல 100 மீட்டர்கள் உள்ள போவாங்க. உள்ள எந்த இடத்துல கேஸ் அல்லது ஆயில் இருக்கோ அந்த இடத்த அடைஞ்சதும் குழாய் வழியா அதை வெளியே கொண்டு வருவாங்க. இந்த கிணறு அந்தமான் தீவுகளுடைய கிழக்கு கரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க கடல் ஆழம் 355 மீட்டர். கடலடி பாறைக்கு கீழே சுமார் 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்துல இந்த எரிவாயு கிடைச்சிருக்கு. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ இயற்கை எரிவாயு தொடர்ந்து வெளியேறி நல்லா எரியவும் செஞ்சிருக்கு. எரிவாயு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எவ்வளோ இருக்கு அப்படின்னு இனிமே தான் பார்க்கணும். அந்தமான் படுகை அப்படின்னா அந்தமான் பேசன். அதாவது இப்ப நம்ம வீடுகள்ல கை கழுவ பயன்படுத்தக்கூடிய வாஷ் பேசனை பார்த்திருப்போம். அதோட வடிவம் எப்படி இருக்கும்? சுத்தி மேடாவும் நடுவுல பள்ளமாவும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பூமிக்கு அடியிலையோ இல்ல கடலுக்கு அடியிலையோ இயற்கையாவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிண்ணம் போன்ற பள்ளமான பகுதி தான் படுகை. பல கோடி வருடங்களா தண்ணியில அடிச்சுட்டு வரக்கூடிய தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அழுகி மண்ணுக்கு அடியில அப்படியே புதைஞ்சிருச்சு. எல்லாமே இந்த பெரிய கிண்ணம் போன்ற பள்ளமான பகுதியில வந்து விழும். காலம் போக போக இதுக்கு மேல புதுசா மண்ணு மூடி அப்புறம் அது பல அடுக்குகளா மாறும். இந்த கிண்ண வடிவ அமைப்பால உள்ள இருக்கக்கூடிய பொருட்களால வெளியில போக முடியாது. ஆக பூமிக்கு அடியில இருக்கிற பயங்கரமான வெப்பமும் அழுத்தமும் சேர்ந்து இந்த அழுகின பொருட்களை பல கோடி வருடங்கள்ல கச்சா எண்ணெயாவும் இயற்கை எரிவாயுவாவும் மாத்திடுச்சு, கிட்டத்தட்ட சமையல் மாதிரி. இந்த அந்தமான் படுகையில நிறைய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் பல வருடங்களா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த சமீபத்திய கண்டுபிடிப்பு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தோண்டின 3 கிணறுகள்ல 2ல ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கிறது உறுதியாகிருக்கு. ஹைட்ரோ அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு, கார்பன்னா நிலக்கரி மாதிரியான விஷயங்கள். பூமிக்கு அடியில பல கோடி வருடங்களா தாவரங்களும் விலங்குகளும் மக்கி போய் இந்த ஹைட்ரஜனும் கார்பனும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா மாறும். இதுதான் நாம ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரிஞ்ச சில ஹைட்ரோ கார்பன்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு சமையல் சிலிண்டர் கேஸ் ஒரு வகை ஹைட்ரோ கார்பன் தான்.
பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இந்த எல்லா எரிபொருளும் கச்சா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன் தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், ரோடுக்கு ஊத்துற தாறு, இது எல்லாமே இதனுடைய ஒரு வடிவம் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது நல்லா எரியக்கூடிய தன்மை கொண்டது. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கிற இந்த அமைப்பை நாம எரிக்கிறப்ப அதுல இருந்து பயங்கரமான வெப்பமும் ஆற்றலும் வெளிப்படும். அதை வச்சுதான் வண்டிகளை ஓட்டுறோம், சமைக்கிறோம், தொழிற்சாலைகளை இயக்குறோம். அந்தமான் கடல்ல கிடைச்ச இயற்கை எரிவாயுவும் இந்த ஹைட்ரோ கார்பன் குடும்பத்தோட ஒரு முக்கியமான உறுப்பினர். அதனால இங்க பெரிய அளவுல ஆற்றல் வளங்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய எண்ணெய் கிணறுகள் எல்லாமே இப்படி உருவானதுதான். உலகத்துல இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான கடலோர எரிசக்தி பகுதிகளுக்கு இணையான வளங்கள் இந்த அந்தமான் படுகையிலையும் இருக்கலாம் அப்படின்னு நிலவியலாளர்கள் நம்புறாங்க. இது ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இந்தியா தனக்கு தேவையான எரிபொருளை அதிகமாக வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குது. இந்தியா பயன்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெயில 85% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு இப்போ 100 பேரல் எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவில் வெறும் 15 பேரல் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. மீதி 85 பேரல் எண்ணெயை மற்ற நாடுகள்ல இருந்து தான் வாங்குறோம். நம்ம முக்கியமாக எந்தெந்த நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னா ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் அதிகம் வாங்குறோம். இதனால ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகுது. இப்படி இறக்குமதியை நம்பி இருக்கிறதுல என்ன ஆபத்து அப்படின்னா, இப்ப ஈரான் போரால கச்சா எண்ணெய் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு. பெட்ரோல், டீசல் விலை ஏறுது, பணவீக்கம் அதிகமாகுது. எங்கேயோ பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல நடக்கக்கூடிய ஒரு போரால இந்தியா பாதிக்கப்படுது. ஆனா நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த ஆபத்தை குறைக்கலாம். ஆக அந்தமான்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இயற்கை எரிவாயு நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துருமா அப்படின்னு கேட்டா உடனே தீர்த்துறாது. எரிவாயு கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஆனா நம்ம இன்னும் சில கேள்விகளுக்கு பதில கண்டுபிடிக்கணும். அங்க எவ்வளோ எரிவாயு இருக்கு, அது இந்தியாவுக்கு எத்தனை நாட்களுக்கு பத்தும்படியா இருக்கும், சில மாதங்களுக்கு போதுமா, இல்ல சில வருடங்களுக்கு போதுமானது அங்க இருக்குமா, இல்ல பல வருடங்களுக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நமக்கு இன்னும் விடை தெரியாது. ஒருவேளை எரிவாயு இருந்தாலும் கூட அதை வெளியில எடுக்கக்கூடிய செலவு அதிகமா இருக்கலாம். உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில 100 ரூபாய் மதிப்புள்ள எரிவாயு இருக்கு அப்படின்னு வைங்க, அதை வெளியில எடுக்கிறதுக்கு 150 ரூபாய் செலவாகும் அப்படின்னா அதனால எந்த லாபமும் கிடையாது. அதனால இதை பண்றதால வியாபார ரீதியா லாபம் இருக்கா அப்படிங்கிறதையும் நிறுவனங்கள் பார்ப்பாங்க. கேஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதை செயல்படுத்துறதுக்கு இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. கடல்ல தளங்கள், ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குழாய்கள், பைப்லைன்ஸ், சுத்திகரிப்பு ஆலைகள், சேமிப்பு கிடங்குகள், போக்குவரத்து வலையமைப்புகள், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்ஸ், இதையெல்லாம் கட்டி முடிக்க பல வருடங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாயும் செலவாகும். சரி, அந்தமானையை எல்லாரும் கயானா நாட்டோட ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தென் அமெரிக்காவில் இருக்கிற கயானா அப்படிங்கிற நாட்டை பத்தி பலருக்கும் தெரியாது. ஆனா அங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. கடலுக்கு அடியில மிக பிரம்மாண்டமான அளவுல எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது கயானா நாட்டை அப்படியே மாத்திடுச்சு. அந்த நாட்டுடைய பொருளாதாரம் உலகத்திலேயே மிக வேகமா வளர ஆரம்பிச்சது. வருமானத்தை அள்ளி கொடுத்துச்சு அந்த எண்ணெய் வளம். உலக அளவில் அந்த நாட்டுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த அந்தமான் படுகைக்கும் கயானாவோட கடலோர படுகைக்கும் நிலவியல் ரீதியா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதனாலதான் இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்தியாவுக்கும் கயானா மாதிரி ஒரு மிகப்பெரிய எரிசக்தி ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க எவ்வளவு எரிசக்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த அந்தமான் படுகையில சுமார் 307 to 370 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுள்ள ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு. இது ரொம்ப பெரிய அளவு. ஆனா இதுல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. இது நிரூபிக்கப்பட்ட இருப்பு கிடையாது. அங்க அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. முழுமையா உறுதி செய்யப்பட்ட கண்டுபிடிப்பும் கிடையாது. இது ஒரு ஆரம்ப கட்ட கணிப்பு மட்டும்தான், அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே அங்க அவ்வளவு வளம் இருக்கா அப்படின்னு நேரா தோண்டி போய் பார்த்தாதான் தெரியும், அதை உறுதிப்படுத்த முடியும். அரசாங்கத்தோட இந்த ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பேர் என்ன அப்படின்னு கேட்டா, தேசிய ஆழ்கடல் ஆய்வு பணி, நேஷனல் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். இதை சுருக்கமா சமுத்திர மந்தன் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரு ஒரு பழமையான இந்திய புராண கதையிலிருந்து வந்துச்சு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு பொக்கிஷங்களை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதே அர்த்தத்துல தான் அரசாங்கமும் இந்த பேரை வச்சிருக்காங்க. இதோட உற்பத்தியை தொடங்க இன்னும் பல வருடங்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்கு.
ஆயில் இந்தியா நிறுவனம் இப்ப சில சோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எரிவாயுடைய மாதிரியை எடுக்கிறது, அப்புறம் அதுல எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு அளவிடுறது, அப்புறம் ஐசோடோப் ஆய்வுகள், அதாவது ஒரு குழந்தையோட டிஎன்ஏவை வச்சு அது யாருடைய குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த எரிவாயுவோட ஐசோடோப்பை வச்சு இது எப்படி எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். இனிமே இந்த படுகையில இன்னும் நிறைய கிணறுகள் தோண்டப்படலாம். தொடர்ந்து பல கிணறுகள்ல வெற்றி கிடைச்சா மட்டும்தான் அந்த அந்தமான் படுகையில நிஜமாவே எவ்வளோ வளம் இருக்கு அப்படின்னு கணிக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பு நடந்த உடனே இந்தியா எரிசக்தியில தன்னிறைவு அடைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உடனே பெட்ரோல் விலையும் குறைஞ்சிடாது. கயானா நாட்டுல நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உடனே நடக்கும் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா அந்தமான் படுகையில மிகப்பெரிய அளவுல ஹைட்ரோ கார்பன் வளங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியான ஆதாரம் கிடைச்சிருக்கிறதால எதிர்காலத்துல தோண்ட போற கிணறுகள்லையும் இதே மாதிரி வியாபார ரீதியா லாபம் தரக்கூடிய அளவுக்கு பெரிய எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டா இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எரிபொருள் இறக்குமதியை குறைச்சிடலாம். பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை நம்ம மிச்சப்படுத்தலாம். நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பையும் பலப்படுத்தலாம். நிறைய வேலை வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் உருவாக்கலாம். உலக அளவில் எண்ணெய் விலை ஏறும் போதும் இறங்கும் போதும் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம வெகுவாக குறைக்கலாம். இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒளி தெரியுது. அந்தமான் கடல்ல அடுத்த சில வருடங்கள்ல நடக்க போற அகழ்வாய்வுகள் தான் அந்த ஒளி நமக்கு வழிகாட்டுமா அப்படின்னு தெரிய வைக்கும். ஒருவேளை அடுத்தடுத்து தோண்டப்படக்கூடிய கிணறுகளும் நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னா நவீன இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு மிக முக்கியமான எரிசக்தி கண்டுபிடிப்பா மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.